மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கு பாருங்க வசனம். இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது எவ்வளோ நாள் தெரியுமா? இன்னையிலேருந்து ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னையிலேருந்து ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கே ஒரு மெடிக்கல் விஷயத்தை கர்த்தர் சொல்கிறாரு. மனுஷனுடைய உயிர் எதுக்குள்ளே இருக்குது? ரத்தத்துக்குள்ளே இருக்குது. அதை தான் நம்ம உயிரணுக்கள்னு சொல்கிறோம். வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த ஆராய்ச்சியை கர்த்தர் எங்கே சொல்கிறாரு? மோசேக்கு லேவியராகமத்தில் வனாந்தரத்தில் வச்சு சொல்கிறார். அன்னைக்கு சொன்னதை இப்போ தான் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கலி கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அது வெள்ளை அணு, இது சிவப்பு அணு, அதுக்குள்ளே பிளேட்லெட்ஸ் இருக்குது. அதான் பிளேட்லெட்ஸ்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போது நம்ம உயிர் எதுக்குள்ளே இருக்குது? இப்போ அந்திக்கிற சாட்சியில், அதாவது உபத்திரவ காலத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, உங்களை சாக விடாமல் தடுத்து நிறுத்த போகிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னா, இதுக்கு பேர் செயற்கை ரத்தம்னு பேர். இதுக்கு பேர் என்னது? செயற்கை ரத்தம். இப்போ ரெடியாக இருக்குது. 2004 இது ரெடியாக இருக்குது. இது 2004. இந்த செயற்கை ரத்தம்னா என்ன அதை நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம உடம்புல ரத்தம் இருக்குதா? இருக்கா இல்லையா? ரத்தம் இருக்கிறவன ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரத்தம் இல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓகே, ரைட், கரெக்டாக இருக்கிறீங்க இப்போ எல்லாம். ரைட்டு. அப்போது நம்ம ரத்தத்துக்குள்ளே சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள்னு 2 இருக்குது. இந்த வெள்ளை அணுக்கள்னால் என்ன? அதான் நம்ம ரத்தத்துக்குள்ளே இருக்கிற இராணுவ வீரர்கள் மாதிரி. இப்போ ஜுரம் வந்த உடனே உங்களுக்கு உடம்பு என்ன ஆகுது? ஜுரம் வந்தால் என்ன ஆகுது? சூடாகுது. இந்த சூடு யார் பண்ணி விட்றா? யார் உள்ள அடுப்பத்தை வைக்கிறா? ஒவ்வொரு ஜுரத்துக்கும் ஒரு மாதிரி சூடு வருதா? மலேரியாவுக்கு ஒரு மாதிரி வருது, டைஃபாய்டுக்கு ஒரு மாதிரி, ஜாண்டிஸ்க்கு, மஞ்சக்காமாலைக்கு ஒரு மாதிரி, டெங்குக்கு வேறு மாதிரி. அதனால தான் டாக்டர் போனோன்னே என்ன கேட்குறாரு? ஜுரம் எப்போ வருது? விட்டு விட்டு வருதா? சாயங்காலத்தில் வருதா? கேட்குறாருல. காரணம் என்னென்னா, அந்தந்த கிருமிக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணி விடுவாங்க, உடம்புல சூட்டை ஏற்படுத்தி விடுவாங்க. மலேரியா வந்தால் சாயங்காலத்தில் வரும், டைஃபாய்டாக இருந்தால் விட்டு விட்டு வரும், மஞ்சக்காமலையாக இருந்தால் கண்ணு மஞ்சள் ஆகிடும். ஒவ்வொரு மாதிரி ஜுரத்தை உள்ள இந்த வேலையை செய்யறது யாருன்னா வெள்ளை அணுக்கள். நம்ம இராணுவ வீரர்கள் மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உடனே ஒரு டோலோ 650 தூக்கி போடுவீங்க டம்முன்னு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மயக்க மருந்து மாதிரி. போட்ட உடனே அவங்க என்ன ஆகுறாங்க? கொஞ்ச நேரத்துக்கு மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துருவாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு முழிச்சு பார்ப்பாங்க, ஐயோ உள்ள மலேரியா கிருமி இருக்குது, தூங்கிட்டோம் போல அப்படின்ட்டு திருப்பி உடம்பு என்ன பண்ணி விடுவாங்க? சூடு பண்ணி விடுவாங்க. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க விட்டு விட்டு வருது ஜுரம். என்ன ஆகுது? விட்டு விட்டு வருது. ஏன் மாத்திரை போட்டும் கேட்கல? அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனோன்னா டாக்டர் என்ன சொல்கிறாரு? ஜுரம் எத்தனை நாளாக வருது? ஒரு 5 நாளாக இருக்குது. அப்போனா என்ன பண்ணிவிடுங்க? ஒரு டெஸ்ட் பண்ணிடுங்க. என்ன டெஸ்ட் பண்ணணும்? பிளட் டெஸ்ட் பண்ணணும். அந்த பிளட் டெஸ்ட் பண்ண உடனே பிளட்டை எடுக்கும்போது அந்த வெள்ளை அணுக்கள் ஒரு இமெயில் அனுப்பிவிடுவாங்க. இந்த ஆள் உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? மலேரியா இருக்குது, இந்த ஆள் உடம்புக்குள்ளே டைஃபாய்டு இருக்குது. இந்த வேலையை செய்கிறது யார் செய்கிறா? வெள்ளை அணுக்கள் செய்கிறாங்க. 2வது சிவப்பு அணுக்கள். இவங்க யார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் மூச்சை இழுக்கிறீங்களா? இழுக்கும் போது தலை வரைக்கும் போய் கால் வரைக்கும் மூச்சு போகுது இல்லை, ரத்தம் ஓட்டம் கீழேருந்து மேலேருந்து கீழே போகுது, கீழேருந்து மேலே போகுது. இந்த ரத்தத்தை ஓட வைக்கிற மோட்டாரே அவங்க தான். அப்படியே எதிர்நீச்சல் போட்டு ஏற்றி விடுவாங்க. 2வது இவங்களுடைய வேலை மிக முக்கியமான வேலை, உங்களுக்குலாம் பிடிச்ச வேலை என்ன தெரியுமா? என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கலர். சக்கசவேர்னு இருக்கிறாரு, வெள்ளை வெளியேர்னு இருக்கிறாரு, சுண்டுனா ரத்தம் வருது, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கிறாரு, பொண்ணு மாம்பழம் மாதிரி இருக்குது சொல்கிறோம்ல. இந்த கலர் யார் கொடுக்குறதுனா யார் கொடுக்குற வேலை? இந்த சிவப்பு அணுக்கள் கொடுக்குற வேலை. இது விவரம் புரியாமல் இது ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி மேலே போடுது. போட்டு அவனும் சொல்கிறான் 8 வாரத்தில் கலர், இல்லை என்றால் பணம் வாபஸ். என்றைக்காவது போய் வாபஸ் வாங்கியிருக்கிறீங்களா? நீங்கள் கலர் ஆகிட்டீங்களா? அதெல்லாம் ஆக முடியாது. நிறைய பேருக்கு அந்த ஃபேர் அண்ட் லவ்லியை போட போட கலரான மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். கொஞ்சம் கலர் கூடின மாதிரி இருக்குதும்பா. நம்ம பையன் ஜிம்முக்கு போகிறான்ல, முதல் நாள் போயிட்டு முட்டை குடிப்பான். பார்த்துருக்கீங்களா? முட்டையை குடிச்சிட்டு இப்படி பார்ப்பான், என்ன குடித்த முட்டை இங்கே நிற்கிதா? அவனுக்கு இந்த ஒரு நாள் போயிட்டு வந்தோன்னா அவனுக்கு ஒரு என்ன ஃபீலிங்? அவனுக்கு நம்ம எப்படி ஆகிட்டோம்? நல்ல குண்டா ஸ்ட்ரக்சர் பாடி வந்துருச்சு. அது ஒன்றும் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி தான் அது ஃபேர் அண்ட் லவ்லியும் அப்படியே எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டுச்சு. காலைல பார்த்தோன்னே எப்படி தெரியுது? அதுக்கு பரவாயில்ல, நம்மளும் கொஞ்சம் கலராக தான் இருக்கிறோம் போலன்னு. 11 மணிக்கு வெயிலில் போயிட்டு வந்த உடனே ஆஸ் யூஷுவல் பப்பரப்பான ஆயிரும். அது ஏன்னா நான் வசனத்தில் சொல்கிறேன், எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற கூடுமோ,
சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற கூடுமோ? கலர் மாறவே மாறாது. சிலர் மாறுறாங்களே, மாறாது. அப்படி ஒருத்தர் கருப்பாக இருக்கிறவர் வெள்ளையாக மாறலாங்கிறது சாத்தியம்னா உலகத்தில் ஆப்பிரிக்காக்காரன் ஒருத்தன் இருக்கவே மாட்டான் இல்லையா? இன்னும் எல்லா ஆப்பிரிக்காரனும் என்ன பண்ணியிருப்பான்? மொத்த பெயிண்ட்டை அடிச்சு அப்படி ஒரு இனமே இல்லாமல் போயிருக்காது. அதெல்லாம் ஒன்றும் மாறாது. நம்ம கத்தரை என்ன கொடுத்தாரோ அது வரைக்கும் சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்புறம் அப்படி பார்த்து சொல்கிறது, கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் போல தெரியுது, அவ்வளோதான் ஆண்டவர் முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? என்ன கொடுத்தாரோ அதை வச்சுட்டு சோத்திரம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, போயிட்டே இருங்க. அதை போய் நீங்கள் சரி பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. இருக்கிறத பாதுகாத்துக்குங்க. சிலர்லாம் அந்த முடி சுருட்டையாக இருக்கும், நேராக்க ட்ரை பண்ணுவான். நேராக இருக்கும், சுருட்டையாக்க ட்ரை பண்ணுவான். இப்படி சுருட்டையாக்கி முன்னாடி தொங்க விட்டு புஃப்னு ஊதுறது, கர்லிங் ஹேர். ஆமாம், எதையோ ஒன்று போட்டு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் கொட்டி, அப்புறம் என்ன பண்ணுவோன்னா இருக்கிறத பாதுகாப்போம். இதை தூக்கி இப்படி தூக்கி விட்றான், இதை இப்படி கடைசியில் மொத்தம் போய் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. பொதுவாக சொன்னேன் நான் யாரையும் பர்டிகுலராக சொன்னேன்ற ஃபீலுக்கு நீங்கள் வரக்கூடாது, தெரியாமல் சொல்லிவிட்டோமோங்க. அதனால் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அதோட என்ன செஞ்சுருக்கணும், சோதனை பண்ணிட்டு போயிடணும். அப்போது இந்த வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் 2 இருக்கா? ரொம்ப நாளாக இந்த செயற்கை ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க. இப்போ வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இப்போ ஏற்ற தொடங்கியாச்சு. இப்போ இது எப்படி இதோட விஷயம்னா, நமக்கெல்லாம் பிளட் குரூப்னு ஒன்று இருக்கா? இருக்கு. ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் இப்படிலாம் இருக்குல்ல. இது எதுவுமே கிடையாது. ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது காமன் டோனர், யாருக்கு வேணாலும் என்ன செய்யலாம், ஏற்றலாம், அர்ஜென்ட்டுக்கு. அந்த மாதிரி தான் இது. இது பவுடர் மாதிரி இருக்கும், தண்ணியில் கலந்து என்ன செஞ்சிடலாம், உங்கள் பாடியில் ஏற்றிக்கலாம். எந்த குரூப்காரங்களுக்கு வேணால் ஏற்றலாம். இப்போது நான் சொல்கிறது 2012க்கு மேலே எல்லா ஹாஸ்பிட்டலும் இந்த இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் பிளட் ரெடியாக இருக்குது. இப்போ இராணுவ ஒருவேளை போர்னு வந்துச்சுன்னா நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடும் இதுதான் யூஸ் பண்ண போகிறாங்க இராணுவ வீரர்களுக்கு. ஏன்னா இப்போ இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லாவோட சண்டை போட்டுச்சு. சண்டை போட்ட பிறகு அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட உடனே இந்த செயற்கை ரத்தத்தை இராணுவ வீரர்களுக்கு கொடுத்து 72 மணி நேரம் உயிர் போகாமல் என்னவாக இருந்துச்சு, பாதுகாப்பாக இருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்கள காப்பாற்றிட்டாங்க. ஸோ இப்போ சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய, உயிர்களை தடுக்கக்கூடியதான இப்போ என்ன இருக்குது, ஆர்டிஃபிஷியல் பிளட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகைக்கு பின்னாடி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வச்சுருப்பாங்க. உபத்திரவ காலத்தில் உபத்திரவம் வரும், அடிப்பாங்க, உதப்பாங்க, ஹிட்லர் காலம் மாதிரி. ஆனால் ஹிட்லர் காலத்தில் சாவு, யூதர்கள் 60 லட்சம் பேர் செத்து போனாங்க. இதில் ஒருத்தர் கூட சாக முடியாது. அந்த 7 வருஷமாக என்ன நடக்கும், உபத்திரவம் நடக்கும், அடிப்பாங்க, உதப்பாங்க, கண்ணுக்கு முன்னாடி பிள்ளையை அடிப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனாலும் மரணம் வராது. அதையும் தாண்டி ரத்த சாட்சியாக மறிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அது 3.5 வருஷம் கழிச்சு. இப்போவே உங்களை சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆர்டிஃபிஷியல் பிளட் என்னவா இருக்குது, தயாராக இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு ப்ரூஃப், ஆர்டிஃபிஷியல் பிளட் அப்படின்னு. இது மட்டும் இல்லை, இது பாருங்க, இது ஆர்டிஃபிஷியல் ஹார்ட், செயற்கை இருதயம். ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ ஹார்ட் அட்டாக்குங்கிறதே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று வைக்கிறாங்க, பைபாஸ் சர்ஜரி. இப்போ எல்லாம் இப்போ ஹார்ட்டுங்கிறது இப்போ எப்படி ஆயிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு. அந்த ஆப்ரேஷன்லாம் தான் சொன்னாங்க. அந்த ஸ்ட்ரென்த் வைக்கிறது ஒரு காலத்தில் ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க, ஐயோ ஸ்ட்ரென்த் வைக்கிறாங்கன்னு. இப்போ அப்படிலாம் இல்லை. ஒரு நாளைக்கு 8 கேஸ் 10 கேஸ் பார்க்குறாங்களாமா. அது நம்ம போயிட்டு இந்த வண்டிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுற மாதிரி மாற்றின்னு வந்துடுறாங்க. 3 நாள் படுக்க வைக்கிறது, செக் பண்ணி முடிக்கிறாங்க, மறுநாள் உள்ளே வைக்கிறாங்க, அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிருங்கன்றாங்க. அவ்வளோதான். 3 நாள் 4 நாள் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ சாக விடாமல் தடுக்கிறது. இது கடைசியாக. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிரெயின். இதான் இருக்கிறதுலே செயற்கை மூளை. மூளை சாவு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
சிலருக்கெல்லாம் உயிர் இருக்கும், ஆனால் என்னவாயிருக்கும்? மூளை செத்து போயிருக்கும். இந்த மூளை என்ன செய்யாது? வேலை செய்யாது. அதுக்கு பேர் பிரெயின் டெட், மூளை சாவு. ஆனால் அவருக்கு உயிர் இருந்துனே இருக்கும். இப்போ இவரை என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி ஆட்களுக்கு இது செயற்கை மூளை. இந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே நம்ம மெமரி கார்டு மாதிரி, ஃபோனில் இருக்கிற மெமரி கார்டு மாதிரி. அந்த ஒயர் மாதிரி இருக்குது பாருங்கள், மஞ்சள் கலரில் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒயர் மாதிரி. இப்போ இருக்குது ஆர்டிஃபிஷியல் பிரெயின் ரெடியாக இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் பிரெயின், அதாவது செயற்கை மூளையும் நம்ம மூளையும் ஒரு 3 செகண்டு தான் என்னவா இருக்குது டிஃபரன்ஸ். இப்போ நம்ம மூளைக்கு 2 முக்கியமான வேலை. ஒன்று ஞாபக சக்தி, எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அது ஞாபகம் வச்சுக்கோ. 2வது கட்டளை கொடுக்கறது. நம்ம மொத்த உறுப்புக்கு எது தான் கட்டளை கொடுக்குது? மூளை தான் கொடுக்குது. இப்போது இந்த மூளைக்கும் நம்ம மூளைக்கும் என்ன வித்தியாசம்னா, இது ஒரு 3 செகண்டு லேட்டாக கொடுக்கும். 3 செகண்டு. நீங்கள் நினைப்பீங்க 3 செகண்டு தானே, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு பையன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க ரோட்டில், நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, அவன் வேகமாக பால் அடிக்கிறான், அந்த பால் வருது. அந்த பால் வரும்போது என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் உங்களை நோக்கி வரும்போது பந்தானது வடமேற்கு திசையிலிருந்து 45 டிகிரி சாய்வாக 60 கிலோமீட்டர் வேகத்தில் என் நெத்தியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் என் தலையை தென்மேற்கு திசையில் 65 டிகிரி சாயும் போது பந்தானது கடந்து போகும் அப்படின்னு நினச்சி சாச்சிருக்கிறீங்களா? வந்த உடனே என்ன நடக்குது? டக்குன்னு குனிறோம். இல்லை, நல்ல வேலை குனிஞ்சேன் சொல்கிறீங்க தானே. அந்த டக்கு யார் பண்ணுற வேலை? இந்த மூளை பண்ணுற வேலை. இந்த மூளையாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? டம்முன்னு அடித்த உடனே 3 செகண்ட் கழித்து சொல்லும், பந்து வருது விலகிக்கேன்னு சொல்லும். இதான் அதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த 3 செகண்ட் வித்தியாசம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதையும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணிடுவோம். மனுஷ மூளை எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி என்ன மூளை வேலை செய்யும்? செயற்கை மூளையும் வேலை செய்யும். அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏஐ டெக்னாலஜின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டு பேசுதுன்னெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பின்னாடி பார்ப்போம். அந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது தான் இந்த மூளை. இப்போ ரெடியாக இருக்கு. அப்போ இனி மூளை சாவு வராது, ஹார்ட் அட்டாக்கை தடுத்து நிறுத்திடுவாங்க. அதை விட தாண்டி சாக விடாமல் இருக்கிற ரத்தத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. வருகை வரைக்கும் தான் அந்த நார்மல் லைஃபு. வருகைக்கு அப்புறம் டோட்டல் குரூப்பும் ஒரு மனித கண்ட்ரோலுக்கு போக போகுது. அவங்க நினச்சா தான் அவங்களுக்கு என்னவே வரும்? சாவே வரும். அந்த 7 வருஷம் கர்த்தர் மரணத்தையும் யார் கையில் கொடுக்க போகிறாரு? அவர்கள் கையில், மனுஷன் கையில் ஒப்படைக்க போகிறாரு. ஆண்டவர் சொன்ன கடைசி கால அறிவியல் கண்டுபிடிப்பிலேயே ரொம்ப பிரதானமானது இது. மனுஷனை சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடியது இப்போ ரெடியாக இருக்குது. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக நம் கண்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குது? நிறைவேறி கொண்டிருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. 13-15 வாசி. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. சரி, இந்த வசனத்தையும் பார்த்தீங்களா? இந்த வசனத்துலேயும் ஒரு வித்தியாசமான காரியம் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும். சொரூபம்னா என்ன? சொரூபம்னா சிலை. நாம தான் ரூபம், அது சமஸ்கிருதம். நாம தான் ரூபம். நம்மளை மாதிரியே செஞ்சால் அதுக்கு பேர் என்னது? சொரூபம், சிலைன்னு அர்த்தம். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? மேலும் மேலும் அம்மிருகத்தின் சிலை பேசத்தக்கதாகவும். சிலை பேசுமா? சிலை பேசுமா பேசாதா? இது வரைக்கும் சிலை பேசி பார்த்துருக்கீங்களா? எந்த சிலையாவது பேசியிருக்கா? ஒரு சிலையும் பேசாது. மனுஷ சிலையும் பேசாது, மிருக சிலையும் பேசாது, எந்த சிலையும் என்ன செய்யாது? அரசியல் தலைவர்கள் சிலையும் பேசாது, எதுவும் பேசாது. எல்லாம் அது பாட்டு நிற்கும். ஏன் அப்படி நிற்கிதுன்னா, நம்ம ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்கிறாரு, அது கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது. அது பேசாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது என்ன செய்யாது? பேசாது. அவ்வளோதான். நீங்கள் நிறைய சில சேட்டைகள் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அழுகுறத பார்த்துருப்பீங்க, ரத்த கண்ணீர் வெடிக்கிறத பார்த்துருப்பீங்க, தண்ணி குடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி? இல்லை, நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த மரியாள் சிலை இருக்குல்ல, அந்த அம்மாவை கேவலப்படுத்துறதுக்குனே சில வேலை இவங்களாம் செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, மரியாள் சிலை கண்ணீர் விட்டு அழுவுதும்பாங்க.
சில இடத்துல மரியாள் சிலை ரத்த கண்ணீர் வெடிக்குதும்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அழுவுற மரியாள் வாய் திறந்து சொல்லாமல் சொல்லக்கூடாதா? ஏன் அழுவுறோன்னு இல்லை, அழுவுற மரியாள் என்ன செஞ்சிடலாம், ஏன்பா காலுக்கு கீழே கேண்டில் வச்சுருக்கிறீங்க, சூடாக இருக்குது, கொஞ்சம் எடுத்து ஓரமாக அந்த பக்கம் வைங்க, எதையாவது. ஏன் அழுவுறோன்னு சொல்லணுமா இல்லையா? அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த மரியாளும், நான் அந்த மரியாள் மட்டும் சொல்ல, அது எந்த மேரியும் இல்லை, அது ஏன் அழுவுதுன்னு சொல்லவே சொல்லாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யோசிப்பு படுற அவஸ்தை இருக்குது பாருங்கள். இன்னை வரைக்கும் சகோதரிமார்கள் ஏன் அழுவுதுன்னு கணவனால் என்ன பண்ண முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. அவனே யோசிச்சுப்பான், இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, எல்லாத்தையும் அவனே யோசித்து முடிச்சு அவன் பைத்தியம் முடிக்கிற நிலைமைக்கு வந்து, இப்போ நீ எதுக்காக அழுவுற அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மா எனக்கு அந்த காலத்தில் அது அப்பயும் சொல்ல, அது என்னன்னு சொல்ல வந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் என்ன செய்யாது. நான் அதனால தான் யோசித்து பார்த்தேன், 95% பார்த்தீங்கன்னா மரியாள் சிலை தனியாக தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எந்த இடத்துல மரியாள் சூசையப்பரோட நிற்காது, ஏதோ எங்கேயோ 1-2 நிற்கும். பொதுவாக பார்த்தா மரியாள் சிலை எப்படி தான் இருக்கும், தனியாக இருக்கும். காரணம் என்னென்னா, கூட நிற்க முடியாது, கஷ்டம். ஏன்னா அது ஏன் அழுவுதுன்னு சொல்ல மாட்டேன்தா. இப்போ இருக்க சூசைப்பர் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க அப்படி தாங்கிறான். அது அழ ஆரம்பிச்சு அவன் போயிடுறான், சட்டையை போட்டு போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து. முந்தியெல்லாம் பாவம் செல்ஃபோன் இருக்காது, வேறு வழியில் எங்கே வருவான், வீட்டுக்கு திருப்பி வருவான். இப்போ இருக்க கணவன்மார்கள்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கான். வெளியே போயிட்டு 1 மணி நேரம் கழித்து பையனுக்கு ஃபோன் அடிக்கிறான், நிலைமை எப்படி இருக்கிறது, வரலாமா வேணாமா, புயல் கரையை கடந்துருச்சா இல்லையா. அவன் வெதர் ரிப்போர்ட் கொடுக்குறான், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய வீட்டில் அதான் நடக்குது. அப்போ இந்த சிலை என்ன செய்யாது, பேசாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு அது பேசாதுன்னா பேசாது. ஆனால் வெளிப்படுத்தல் 13:15 என்ன சொல்லுது, மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும். அப்போ கர்த்தர் சொன்னால் சிலை என்ன செய்யும், பேசும். அவ்வளோதான். இப்போ நம்ம பேசுகிற சிலையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தில் இன்னும் 2 காரியம் இருக்குது. பேசத்தக்கதாகவும், தன்னை வணங்காத யாவரையும். அப்போ வணங்காத யாவரையும் அது என்ன பண்ண போகுது, அப்போ 2வது கொலையும் பண்ண போகுது. 3வது வணங்குறாங்களா இல்லையான்னு அது என்ன பண்ண போகுது, பார்க்கவும் போகுது. அப்போ ஒரு சிலை பார்க்கவும் போது, பேசவும் போது, தன்னை வணங்காத உங்களை என்ன பண்ண போகுது, கொலையும் பண்ண போகுது. 3 காரியம் செய்ய போகுது. இப்படி செய்யும்னு சொல்லி கடைசி காலத்தில் நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இல்லை, எப்போ நடக்கும், கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நம்ம அந்த சிலையை பார்க்க போகிறோம். கவனிங்க, இதில் ஒன்று சிலை, ஒன்று நிஜம். எது சிலை எது நிஜம்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு, அந்த சிவப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சிலை. இந்த வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள், அது நிஜம். இதுக்கு பேர் ரோபோட்டுன்னு பேர். த மோஸ்ட் இன்டராக்டிவ் ரோபோட் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், உலகத்திலேயே நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ரோபோட். இன்டராக்டிவ் அப்படின்னா கூட கூட பேசும்னு அர்த்தம். எந்த கேள்வி கேட்டாலும் என்ன செய்யும், பதில் சொல்லும். நான் அதான் நினச்சேன், இந்த ரோபோட் செஞ்சவனை பார்த்து பிரமிச்சிட்டேன். ஏன்னா இந்த கூட கூட பேசுகிற ரோபோட்டை லேடியாக செஞ்சுருக்கிறான் பாருங்க. அவன் எவ்வளோ திறமைசாலி பாருங்க. அதுவே ஆண் ரோபோட்டாக இருந்தால் 10 நிமிஷத்துக்கு மேலே பேசாது. அது பேசி பார்க்கும், அதுக்கு மேலே எதுக்கடா வம்புன்னு அந்த ரோபோட் என்ன செஞ்சிடும், அமைதியாக பார்த்துனே இருக்கும். அவ்வளோதான். அவனுக்கு தெரியுது எந்த ரோபோட்டை வச்சா அது கூட கூட பேசும், எந்த ரோபோட்டை வச்சா அது கூட கூட பேசாதுன்றது அவனுக்கு தெரியுது. இதுக்கு பேர் ஜியான்னு பேர். இந்த ரோபோட்டுக்கு பேர் என்னது, ஜியா அப்படின்னு பேர். இது நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லும். இது பார்க்கும், இது பேசும். இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் அசிமோன் பேர். இப்போது வெளிப்படுத்தல் 13:15 நம் கண்களுக்கு முன்பாக 100% தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. சிலை பார்க்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சிலைனா என்ன, கல்லில் இருக்கும், மண்ணில் இருக்கும், ஐம்பொன்னில் இருக்கும், வெள்ளி தங்கம் இப்படி தான் பார்த்துருக்குறோம்ல. இது முழுக்க முழுக்க சிலிக்கான் சிலை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு இருக்குது. அதாவது அது என்னன்னு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், சிலை இப்போ பார்க்குது. எனக்கு இந்த ரோபோட்டில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அது கண் இமைக்கிறத பாருங்கள், மனுஷன் மாதிரியே தான் இமைக்கும், பொம்மை மாதிரி. எனக்கு அந்த பார்பி பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணை மூடி மூடி திறக்கும். இது அதெல்லாம் செய்யாது. ஒரு நார்மலாக நம்ம எப்படி கண்ணை அரை கண்ணு மூடி திறப்போமோ அதே மாதிரி தான் சொல்லும். அதை வந்து எக்ஸ்ட்ராவாக இதை நீங்கள் வந்துட்டு நம்ம ரோபோட்டுன்னு சொன்னால் தான் தெரியுமே ஒழிய, மற்றபடி இது ரோபோட்டுன்னு யாருக்குமே தெரியாது.
ஆனால் இது இப்போ செய்யலை, 9 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க. இப்போ அதை விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜியெல்லாம் வந்திருக்கு. இங்கே பாருங்க, இப்போ அது எங்கே வேலை செய்யுது? ஸ்கூலில் வேலை செய்யுது, ஹோட்டலில் வேலை செய்யுது, எல்லாம். இது சென்னையில் இருக்குது, நம்ம OMR ரோட்டில் ரோபோட் ரெஸ்டாரண்ட்டுன்னு பேர். இது உள்ள பரிமாறுறதுலேருந்து பில்லு போடுற வரைக்கும் எல்லாமே ரோபோட்டு தான். காசு வாங்கிறது, பரிமாறுறது. இப்போ வருவாங்க பாருங்கள், ஒவ்வொரு ரோபோட்டும் சைனாலேருந்து வந்திருக்கு. இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஓனர் சைனா போய் படிச்சுட்டு வந்திருக்கிறார். இப்போ இந்த ரோபோட் பாருங்கள், அது வருது பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். அதுவே எடுத்துகிட்டு வரும், பரிமாறும், பில்லு போடும், வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்கும், எல்லாம் செய்யும். பயங்கர அட்வான்ஸ்டு. இதே மாதிரி ரோபோட் இப்போது கோயம்புத்தூர்லேயே கொண்டாட்டாங்க. சென்னையில் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து கோவையில் முதன்முறையாக ரோபோக்கள் சேவை செய்யும் உணவகம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. விருந்தோம்பலில் ரோபோக்களின் சேவை எப்படி இருக்கிறது பார்க்கலாம். இது கோயம்புத்தூரில். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க எல்லா நாடுகள்லையும் எல்லா ஸ்டேட்லையும் இப்போ ரோபோட்டுகள் பரிமாறதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த கொரோனா பயம் வந்துருச்சா, கொரோனா பிரச்சனை வந்துருச்சா, இப்போ இந்த வியாதி தொத்தாமல் இருக்கிறதுக்கு மனுஷனுக்கு மனுஷன் பரிமாறினா தானே பிரச்சனை. மனுஷனுக்கு பதிலாக ரோபோட் பரிமாறினா கொரோனா என்ன செய்யாது, பரவாது. இப்போ நீங்கள் இந்த கொரோனா பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இது வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, உலகளாவிய பிரச்சனையாக இருக்குது, உலகம் முழுக்க இது ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது இது சிம்பிள் மேட்டர்ன்றீங்களே. நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம், இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இது உங்களுக்கு என்ன வச்சுருக்குறாங்க, இப்போ ஒரு செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க, எந்தெந்த நாட்டில் கொரோனா எப்படி பரவுது, யார் யார் பாதிக்கப்படாமல் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் மருந்து தேவைப்படுது, யார் யாரோட உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாத்தையும் இப்போ உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, செக் பண்ணி பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கு அப்புறம் ஒன்று வரும், இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ ஒன்று வரும். இல்லை அதுதான் இப்போயே உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, கொரோனாவோட அடுத்த வெர்ஷன் வருது, இதை விட பெரிய கிருமியெல்லாம் வருதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அது வரும்போது தான் நமக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக மனுஷனுக்கு வேலை செய்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் கிடையாது. மனுஷனுக்கு பதிலாக எதை கொண்டாந்துருவாங்க, ரோபோட்டை கொண்டாந்துருவாங்க. அந்த ரோபோட்டை கொண்டாந்துட்டோம்னா நோய் பரவாது அப்படின்றது அவங்க திட்டம். ஆக்சுவலாக அதோடைய அர்த்தம் என்னென்னா, மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதை கொண்டு வராங்க, ரோபோ. நாம் ஒரு காலத்தில் ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ரோபோட் என்ன செய்ய போகுது, மனுஷனை கண்ட்ரோல் பண்ண போகுது. இங்கே பாருங்கள், இது துபாயில் ஏர்போர்ட்டில் போலீஸுக்கு பதிலாக ரோபோட்டை கொண்டாந்தாச்சு. ஃபஸ்ட்டு ரோபோட்டு நமக்கு வேலைக்கார மாதிரி இருந்துச்சு, இப்போ போலீஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ ரோபோட் இப்போ என்ன பண்ண போகுது, நம்மளை அது நம்மளை நடத்த போகுது. அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், ஆர்டர் கொடுக்கும், அங்கே போ இங்கே போ. அந்த 2 கண்ணும் வந்து 2 கேமரா, வீடியோ கேமரா, மொத்தத்தையும் அது என்ன செஞ்சிடும், வீடியோ எடுத்துரும். அதோடைய நெஞ்சு பகுதியில் பாருங்கள் தொடுத்திரை இருக்குது, டச் ஸ்க்ரீன். அதை போய் பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லும். அந்த வாய்ப்பகுதி மட்டும் மூடி வச்சுருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, பைபிள் படி நம்ம காலத்தில் இல்லை, வருகைக்கு பின்னாடி அந்த போலீஸ்காருக்கு பதிலாக அதான் பேசும். ஆண்டவர் சொன்னார், மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும். இப்போ பேசுகிறக்கூடிய சிலை என்னவாயிருச்சு, ரெடி ஆயிடுச்சு, இப்போவே ரெடி. அவங்க சும்மா வாய் அப்படி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கணும். கண் வச்சுருக்கிறா, காது வச்சுருக்கிறா, ஏன் வாய் மட்டும் மூடி வச்சுருக்கிறா. பைபிள் படி வாய் எப்போ வரணும், வருகைக்கு பின்னாடி ரெடி ஆகணும். இப்போ அது ரூல் பண்ண தொடங்கிருச்சு, நம்மளை ஆளுகை செய்ய தொடங்கிருச்சு, அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இது ஏதோ துபாயின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, இது நம்ம ஊருக்கு வந்துருச்சு. கேரளாலையும் இப்போ கொண்டாண்டாங்க போலீஸ், கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து ரோபோட்டை இணைச்சாச்சு. அதே மாதிரி இப்போ அவங்க ஊருக்கு போலீஸ் அப்படி இருந்தால், இது நம்ம ஊர் போலீஸ் தொப்பி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ கொண்டாந்தாச்சு. இது கண்டுபிடிக்கிறதுல இப்போ இதை ஈடுபடுத்துகிறாங்க. டிராஃபிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லா வேலையும் செய்ய தொடங்கிருச்சு. சில வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நிறவெறி பிரச்சனை. கருப்பர்களுக்கும் வெள்ளைக்காரங்களுக்கும் சண்டை. அதில் நான் சொல்கிறது போன வருஷம் இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஒரு கருப்பர்களை வெள்ளைக்காரங்க கொண்டுட்டாங்க. அப்போ கருப்பர்கள் அதுக்கு எதிராக போராடி பெரிய போராட்டம் நடந்துச்சு.
அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலவரத்தை அடக்க முடியாமல் போயிடுச்சு. அடக்க முடியாமல் போன உடனே இந்த அமெரிக்காவில் அப்போ தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு போலீஸில் ரோபோ டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது வரைக்கும் அமெரிக்கா அதை என்ன சொல்லலை, வெளியே சொல்லவே இல்லை. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அமெரிக்கா போலீஸில் என்ன இருக்குது, ரோபோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. அமெரிக்கா ஆர்மியில் என்ன இருக்குது, ரோபோ டிபார்ட்மெண்ட்டு. 3 நாள் கலவரம் மொத்தம் அடங்கிருச்சு. அத்தனை கலவரக்காரனே அடித்து நொறுக்கிருச்சு, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க மனுஷனை இப்போ எது கண்ட்ரோல் பண்ண தொடங்கி இருக்குது, ரோபோட் கண்ட்ரோல் பண்ண தொடங்கியிருக்கு. இப்போது அந்த வெளிப்படுத்தல் 13:15 2வது பகுதி, தன்னை வணங்காத யாவரையும், இதான் கொலை செய்கிற ரோபோட். ஜப்பானில் செஞ்சுருக்கிறாங்க, இராணுவ வீரர்கள் மாதிரி வச்சுருக்கிறாங்க, இராணுவத்தில் சேர்த்துருக்குறாங்க. இப்போது 2021 இங்கிலாந்து இராணுவம், அமெரிக்க இராணுவம் எல்லாத்துலேயும் ரோபோ சேர்த்தாச்சு. காரணம் என்னென்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால இனி இராணுவ வீரர்களுக்கு என்ன வரும், கொரோனா தொத்து ஏற்படும் அப்படின்ட்டு ரோபோ பிரிவை எல்லாருமே கொண்டாட்டாங்க. ஃப்ரான்ஸு, அப்புறம் இங்கிலாந்து, ரஷ்யா எல்லாருமே கொண்டாந்துட்டாங்க. இப்போது கொலை செய்கிற சிலை என்னவா இருக்குது, தயாராக இருக்குது. வெளிப்படுத்தல் 13:15 நம்முடைய காலத்தில் 100% ரெடி. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தீர்க்க தரிசனம் இதுக்கு மேலே தான் நடக்க போகுதுன்னு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. எப்போ வேணாலும் கர்த்தருடைய வருகை இருக்கும். வருகை வந்தால் இந்த உலகத்தை ஒரு சர்வாதிகாரி ஆட்சி செய்கிறதுக்கு தேவையான எல்லாமே இப்போவே ரெடியாக இருக்குது. சமீபத்தில் ஜெர்மனியில் ஃபோக்ஸ்வேகன், நீங்கள் கேட்டிருப்பீங்களா, ஃபோக்ஸ்வேகன் காரு, அது வந்து ஜெர்மனி கார். அந்த காரோடைய பிளான்ட் செய்கிற இடத்துல கூட வேலை பார்த்துட்டு இருக்கிறதான வேலைக்காரனை கூட வேலை பார்க்குற ரோபோ என்ன பண்ணுச்சு, செவுத்தோடு வச்சு நசுக்கி சாவடிச்சிருச்சு. இதான் உலகத்திலே ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர், ரோபோ மனுஷனை கொன்னது இதான் ஃபஸ்ட்டு. அதிலே போட்டிருப்பாங்க, இந்த ஃபஸ்ட்டு கேஸ், கொலை கேஸு ரோபோ மனுஷனை கொன்னது இதுதான். வெளிப்படுத்தல் 13:15 நிறைவேறி விட்டது. மிஷின் மனுஷனை என்ன செஞ்சிருச்சு, கொலை பண்ணுருச்சு. சொரூபம் கர்த்தர் சொன்னபடி பார்க்க ஆரம்பித்து விட்டது, பேச ஆரம்பித்து விட்டது. அடுத்து என்ன பண்ணுது, கொலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அந்த வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். வெளிப்பாடு 13:15. அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆவியை கொடுக்கும்படி என்ன வந்துச்சு, சத்துவம். ஆவியை கொடுக்கறதுனா என்ன அப்படின்னா, அதுவே சுயமாக யோசித்து எல்லாவற்றையும் செய்யக்கூடியதான அந்த பலத்தினாலும் அல்ல, பரகரத்தினாலும் அல்ல, என்னுடைய அந்த ஆவி வரும்போது நமக்கு என்ன வரும், எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவையான அந்த பலன். அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை இந்த ரோபோட்டுக்கு கொடுப்பாங்கன்னு இருக்கு. அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்னு பேர். சவுண்ட் வைங்க பாப்போம். 现场的各位朋友，大家好，欢迎来到新华社。我是由新华社和搜狗公司联合培育的全球首个 AI 合成女主播。我的名字叫辛小萌，我的声音和外形脱胎于新华社新媒体中心新闻主播区萌。நியூஸ் வாசிச்சதே ரோபோட் தான்.人大2经获悉，参加的境外代表团已全部抵京，大会各项准备工作已经就绪。2日20分左右，出席13届全国人大2次会议的黑龙江代表团抵达北京站。这是首批举行的境外全国人大代表。நியூஸ் வாசிக்கிறாரோ அதை அப்படியே செய்யும். இது பெண் ரோபோட் வாசிக்கிறது. இது பாருங்க. Hello, everyone. I'm an English artificial intelligence anchor. This is my very first day in Xinhua News Agency. My voice and appearance are modeled on Zhang Zhao, a real anchor with Xinhua. The development of the media industry calls for continuous innovation and deep integration with the international advanced technology. இது யாராவது நம்புவாங்களா ரோபோட்னா? ஒரு டிவி நியூஸில் வாசிக்கிற மாதிரியே வாசிக்குது பாருங்க, எல்லாமே அப்படியே 100%. வெளிப்படுத்தல் விசேஷம் 13:15. எனக்கு இதை விட ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் சோஃபியான்னு பேர். இதுக்கு என்ன விசேஷம்னு கேட்டால், இது வந்து சும்மா பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது, இது ஒரிஜினலாக அப்படி இருக்காது. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அப்படியே லேடி மாதிரியே இருக்கும். இதுக்கு சவுதி அரேபியாவில் குடியுரிமை கொடுத்துருக்குறாங்க. எப்படி நமக்கு கொடுக்குறாங்க ஒரு குடியுரிமை, அந்த மாதிரி அதுக்கு ஒரு குடியுரிமை கொடுத்து, அதான் தலை ஃபுல்லாக ஒயர், அங்கே பாருங்கள் நின்று பேசுது, உள்ளே ஃபுல்லாக ஒயர் எல்லாமே.
இப்போ அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும். எல்லாமே செஞ்சிச்சு. கடைசியாக அது ஒரு கேள்வி கேட்டாங்க, எதிர்காலத்தில் நீங்கள் என்னை கொலை பண்ணுவீங்களா அப்படிங்கிற சவுதி சிட்டிசன்ஷிப் கொடுத்தாச்சு. அதை கேட்குறாங்க, எதிர்காலத்தில் நீங்கள் என்னை கொலை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு நிருபர். அது பதில் சொன்னால் பதில் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நீங்கள் நடந்து கொள்வதை பொறுத்து அப்படின்னுச்சு. பண்ண மாட்டேன்னு சொல்ல, அது என்ன சொல்லுச்சு? நீங்கள் நடந்து கொள்வதை பொறுத்து. இங்கே பாருங்க, சவுண்ட் வைங்க. Could you tell us a little about yourself and what you can do, Chloe? Of course. I'm the first personal assistant built by CyberLife. இது ரோபோட். I take care of most everyday tasks like cooking, முழுக்க ரோபோட். or managing your appointments. இது வந்துட்டு பெண் கிடையாது, பெண் ரோபோட். கேட்குற கேள்வி அது யோசித்து பதில் சொல்லுது. எவ்வளோ நேரத்தில்? செகண்டில் பதில் சொல்லும். எதிரில் உட்காந்து கேட்குற ஒரு மனுஷன் கேட்குற கேள்விக்கு அது என்ன செய்யுது? பதில் சொல்லுது. அதுதான் ஆவியை கொடுக்கும்படி அதற்கு என்ன கொடுக்கப்பட்டது? சத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் நிறைவேறி விட்டது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் தீர்க்க தரிசனம் நடக்கும், அதெல்லாம் அங்கே வரும் இங்கே வரும் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின்படி கடைசி காலங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேற தொடங்கிருச்சு. இப்போ சிலை என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? பார்க்க ஆரம்பித்து விட்டது, பேச ஆரம்பித்து விட்டது, கொலை செய்ய ஆரம்பித்து விட்டது, சிந்திக்க ஆரம்பிக்க விட்டுச்சு. அதை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. கவனிங்க, இதான் லாஸ்ட். கவனிங்க, இதுக்கு பேர் பயோனிக் மேன். அப்படின்னா என்ன? அப்படின்னா ரோபோட் நம்ம பார்த்தோம்ல, எல்லாமே மிஷின் தானே. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, செயற்கை மூளை, செயற்கை ரத்தம், அதே மாதிரி உடைய ஆள். செயற்கை மூளை இருக்குது, செயற்கை ரத்தம் இருக்குது, செயற்கை நரம்பு இருக்குது, எல்லாமே என்னவா இருக்குது? செயற்கை. இப்போது ஒரு ஆள் எப்படி ஒரு தோலோடு நம்ம இருக்கிறோமோ, நமக்கு தோல் வந்து வேர்க்குது, நமக்கு வந்து முடி முளைக்குது, ஷேவ் பண்ணுறாங்க, எல்லாமே உண்டு இவருக்கு. இப்போ ஒருத்தர் வராரு பாருங்க, அவரை மாதிரியே செஞ்சுருக்கிறாங்க. ஏன் அவரை மாதிரி செஞ்சுருக்கிறாங்கன்னா, அவர் கையை பாருங்க. அவர் கையை பார்த்தீங்கன்னா ஒரு கை தான் நார்மல் கை. இப்போ மைக் பிடிச்சிருக்க கை நார்மல் கை. இந்த கையை பாருங்க, கீழ் கையை பாருங்க, அது நார்மல் கை கிடையாது. இது செயற்கை கை, ரோபோட் கிடையாது. இரும்பு கை கிடையாது, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வைக்கிற கட்டை கை கிடையாது. இது செயற்கை கை. உள்ள நரம்பு ஓடும். நரம்புக்கு பதிலாக என்ன வச்சுருப்பாங்க? ஒயர். ஆர்டிஃபிஷியல் நரம்பு, ஆர்டிஃபிஷியல் பிளட்டு எல்லாம் ஓடும். தொட்டா தெரியும், உணர்ச்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த ஆராய்ச்சிக்கு முதல்ல இவர் தான் தன்னை விட்டு கொடுத்தாரு. தான் உடம்போட மிஷின் கலக்கிறதுக்கு என்ன செஞ்சார்? விட்டு கொடுத்தாரு. அதனால இவருக்கு ஞாபகார்த்தமாக அவரை மாதிரியே செஞ்சுருக்கிறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா, இது பஜாருக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணி கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துருச்சு தானவே, தனியாக, யாருக்குமே தெரியாது. இது மிஷினே யாருக்குமே தெரியாது. கடைக்கு போய் பேசி எல்லா பொருளையும் வாங்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த இடத்துல அந்த ஷேவ் பண்ண மாதிரிலாம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். லிப்ஸு கிப்ஸு, அந்த தோல் எல்லாமே பர்ஃபெக்ட். வேதம் சொன்ன வெளிப்படுத்தல் 13:15 நிறைவேறி விட்டது. இப்போ என்ன நடக்க போகுது அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனிங்க, ஒரு சர்வாதிகாரியினுடைய சிலை எல்லா இடத்துலையும் வைக்கப்படும். இப்போ எப்படி நீங்கள் ரஷ்யா போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் லெனின் சிலை இருக்கும், ஸ்ரீலங்கா போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் புத்தர் சிலை இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் சிலை இருக்கும், நம்ம ஊர்லேயும் தலைவர்கள் சிலை இருக்கும். அதுக்கப்புறம் எந்த சிலையும் இருக்காது, ஒரே சிலை, ஒரு சர்வாதிகாரியின் சிலை. அந்த காலத்தில் ரோமர்கள் சிலையை வச்சுருப்பாங்க, ராஜாவோட சிலையை. எல்லாரும் சிலையை பார்த்து என்ன செய்யணும்? மரியாதை செலுத்தணும், வணங்கணும். அதே மாதிரி வந்துடும். ஆனால் இந்த ஒரு சிலைக்கு என்ன வித்தியாசம்? இது பார்க்கும், பேசும், வணங்காதவங்கள ஸ்பாட்லேயே என்ன பண்ணிடும்? கொலை பண்ணும். அப்படி சாவ அடிக்கிறவங்கள சாக விடாமல் தடுத்தும் நிறுத்துவாங்க, சித்திரவதையும் பண்ணுவாங்க. எல்லாம் நடக்கும். கர்த்தர் சொன்னபடி கடைசி காலத்துக்கான எல்லாமே இப்போ எப்படி இருக்குது? ஆயத்தமாக ரெடியாக இருக்கு. அப்போ ஏன் இன்னும் வருகை தாமதிக்குது? அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிற வசனம் சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல், 1 பேதுரு 3:9 இருக்கு, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் இருக்கா? வாசிங்க அந்த வசனத்தை. எண்ணுகிறபடி தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று
விரும்பி. அப்ப கர்த்தர் ஏன் இன்னும் தாமதிக்கிறார் தெரியுமா? சபைக்குள்ள இவ்வளவு பேரை நான் கொண்டாந்துட்டேன், இவங்க எல்லாம் வருகைக்கு தான் வந்திருக்கிறாங்க, ஆனால் இங்க இருக்கிற அத்தனை பேர் என்ன ஆகணும்? ஆயத்தமாகணும். அத்தனை பேரும் வருகைக்கு என்னவாகணும்? மனம் திரும்பி ஆயத்தமாகணும். சபைக்குள்ள வந்ததுனால நீ வருகையில போக முடியாது, சபைக்குள்ள வந்து ஆயத்தமானாதான் வருகையில போக முடியும். இயேசுகிட்ட வந்ததுனால எல்லாரும் அப்போஸ்தலன் இல்லை, அவர் சொல்றபடி செஞ்சவன் தான் அப்போஸ்தலன், செய்யாதவன் யூதாசா மாறிடுவான். அதே தான் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சபைக்குள்ள கொண்டாந்துருக்கிறாரு, இங்க அநேக காரியங்களை சொல்லி கொடுக்கிறாரு. இவ எல்லாத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று, சபையில் இருக்கிற அத்தனை பேரும் வருகையில் போகணும். கைவிடப்பட்டதுக்காக நம்ம சபைக்கு வரல, நரகத்துக்கு போகிறதுக்காக நம்ம சபைக்கு வரல, நம்ம ஒரு சர்வாதிகாரிகிட்ட மாற்றத்துக்காக சபைக்கு வரல, வெளியே இருந்தால் மாட்டிடுவோன்னு சொல்லி தான் கர்த்தர் உள்ளே கொண்டாந்துருக்கிறாரு. சபை என்பது நமக்கு நோவாவின் பேழையை மாதிரி கர்த்தர் உள்ளே கொண்டாந்துருக்கிறாரு. இங்கே வைத்து உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். ஒரு நாள் வரும், கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும், அப்பொழுது நாம் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாளை காலையில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு மாலையில் கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால், இதே மாதிரி வேறொரு ஆதாரத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்திருப்போம், நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு எனக்கு சரியா. கடைசி ஜெபத்தை மாத்திரம் பண்ணி அண்ணன்ட்ட கொடுக்குறேன், தொடர்ந்து அவங்க நடத்துவாங்க. நம்ம எல்லா கண்களையும் மூடுவோம். சீக்கிரமாக கொஞ்சம் வேகமாக எழுந்திரிங்க பார்ப்போம். ஆண்டவர் வரப்போகிறது உறுதி. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நாம் கடைசி காலத்தினுடைய கடைசி ஜென்ரேஷனில் இருக்கிறோம். எந்த நேரமும் வாசலில் இருக்கிற இயேசு உள்ளே வருவார். ஆயத்தப்பட்ட கன்னிகைகளை அழைத்து கொண்டு போவார். அவர் அழைத்து கொண்டு போகிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அந்த கைவிடப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் நானும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த சிலை எல்லா இடங்களிலும் வைக்கப்பட்டாகிவிட்டது. கர்நாடகாவில் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலில் சிலை வச்சுருக்கிறாங்க. அது செக் பண்ணுது, எல்லாரையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே அனுப்புது, இல்லைன்னா உள்ளே அனுப்ப மாட்டேங்குது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். நம்ம எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த வருகையில் நீங்கள் நான் போவோமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்கிறதான ஒரு நேரம் இது. வேறு எதுவுமே இப்போ நீங்கள் செய்ய வேணாம். ஜஸ்ட் கண்களை மூடி உங்களை ஆராய்ந்து மட்டும் பாருங்கள். எது தடையாக இருக்குது? கண்களின் இச்சையா, ஜீவனத்தின் பெருமையா, மாம்சத்தின் இச்சையா, உலகத்தின் காரியங்களா, எது தடையாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி அதை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சமூகத்தில். ஒப்பு கொடுக்க விரும்புகிறவங்களாம் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் அந்த வருகையில் போகணும்ப்பா, கைவிடப்பட்ட கூட்டத்தில் நானோ என் குடும்பமோ இருக்கக்கூடாது ஆண்டவரே, எந்த எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் வரும்போது உடைய வருகையில் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபைதான் பாராட்டுவீராக. உடைய மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தடுக்கிற எல்லா காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு ஓட, உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல என்று நாங்கள் சொல்ல அறிக்கை பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.